2017ஆம் ஆண்டு ஸ்ரீ பெரும்புதூரில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கேசவ சோமயாஜிக்கும் காந்திமதிக்கும் திருக்குமாரனாக அவதரித்தார். இளம் வயதிலேயே அவர் உபநிடதங்கள், பிரம்மசூத்திரங்கள் மற்றும் பகவத்கீதை போன்ற சமஸ்கிருத இலக்கியங்களில் வல்லுநராக விளங்கினார். ராமானுஜருக்கு வேதாந்தம் கற்பிக்க ஒரு குரு இருந்தார். அவருடைய பெயர் யாதவ பிரகாஷர். ஆனால் யாதவ பிரகாஷின் கருத்துக்களுடன் ராமானுஜர் ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே அவர் தனது குருவிடம் இருந்து விலகி சென்றார். இரண்டாவது குருவான காஞ்சிபூர்ணரிடமிருந்து ராமானுஜர் பயிற்சி பெற்றார். பிறகு அவர் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று யாமுனாச்சாரியரின் சீடர்களிடம் வைணவ சித்தாந்தங்களை கற்றுக்கொண்டார். யாமுனரின் மறைவுக்கு பிறகு ராமானுஜர் வைணவ சமுதாயத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். ராமானுஜர் விசிஷ்ட துவைத்த சித்தாந்தத்தை நிறுவினார். இந்த சித்தாந்தத்தில் பிரம்மம், ஜீவாத்மா மற்றும் பிரகிருதி என 3 தத்துவங்கள் உள்ளன. இந்த 3 தத்துவங்களும் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாதவை. எனவே ஜீவாத்மாக்களும் பிரம்மத்திலிருந்து பிரிக்க முடியாதவை. ராமானுஜர் பல நூல்களை எழுதியுள்ளார். அவை ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சங்கிரகம், கீதா பாஷ்யம், வைகுண்ட நிருபம், நிதி நிருபம், ஸ்ரீரங்ககதா, நித்ய கிரந்தம், கத்யத்ரயம், நித்ய கல்பதரு, பிரம்மேய ரத்னாவளி. ராமானுஜர் பாரத தேசம் முழுவதும் யாத்திரை செய்து வைணவத்தின் பெருமையை எங்கும் பறைசாற்றினார். எதிர்வாதங்கள் புரிந்தவர்களை வென்று வைணவ மரங்களை நிறுவினார். ராமானுஜர் சிறந்த வேதாந்தி மட்டுமல்ல, நல்ல நிர்வாகியும் கூட. திருவரங்கம் கோயிலின் நிர்வாகத்தை ஏற்று அதை முற்றிலும் சீர்படுத்தி அன்றாடம் நடக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை உண்டாக்கினார். திருவரங்கம் கோயில் உடைமைகளை சிறப்புற மீட்டெடுத்து நிர்வாகம் செய்ததால் திருவரங்கநாதன் ராமானுஜரை உடையவர் என அழைத்தார். திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடம் ஓம் நமோ நாராயணாய என்று உபதேசம் பெற்று அதை அனைவரும் நன்மை பெற வேண்டி தான் நரகம் சீன்றாலும் சரி என்று அனைவருக்கும் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் கோவில் மதிலன் மேல் ஏறி அனைவருக்கும் அருளியதால் எம்பெருமானார் எனப்படுகிறார். நான் இப்போ பாட்டு பாட போறேன் ராமானுஜர் பத்தி.
நேம